ஹலோ மேடம். ஹாய் மீனா மேடம், இன்னைக்கு வந்து நம்ம ருசியில என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு வந்து டார்ட்டியா ரேப் பண்ணலாம். வெரி ஹெல்த்தி பட் கிரீக் வெர்ஷன் பண்ணலாம் இன்னைக்கு. ஏற்கனவே இந்த டார்ட்டியாஸ் நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா? ஆமா, we use in கசிடியா பண்ணிருக்கோம். ஸோ அந்த இது வந்து ரேப் மாதிரி பண்ணலாம், ரோல்ஸ் மாதிரி. ஸோ டிஃபன் பாக்ஸ் லஞ்சுக்கு ட்ராவல் வெரி ஹெல்த்தி. நீங்கள் அந்த ஃபில்லிங் தனியாக ரேப் ஐ மீன் டார்ட்டியாஸ் தனியாக எடுத்துக்கணும்னா சாப்பிட்றச்சு கேன் கீப் ரோல் இட் அண்ட் ஈட். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டார்ட்டியா ரேப் பண்ண போறோம், அதுவும் கிரீக் வெர்ஷன் இல்லையா? ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்? ஓகே, இது வந்து கார்ன் டார்ட்டியாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம வீட் டார்ட்டியா கூட எடுத்துக்கலாம், இல்லை சப்பாத்திஸ் கூட ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ இந்த டார்ட்டியாஸ் வந்து கடைகளில் ரெடிமேடா கிடைக்கிறது. இது வந்து கார்ன் டார்ட்டியா. அப்புறம் இதுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வேணும். கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு 3 types ஆஃப் குடமிளகா எடுத்திருக்கேன், எல்லோ, கிரீன் அண்ட் ரெட். இது மஷ்ரூம், கொஞ்சம் ஆனியன், வெங்காயம், அப்புறம் பார்ஸ்லி கொஞ்சம், அப்புறம் கார்லிக், அப்புறம் ஆலிவ். இது வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு தடவை, இந்த சாண்ட்விச் பல்சாமிக் வினிகர் சொல்லிட்டு கைண்ட் ஆஃப் வினிகர். அது சால்ட், ஃபெட்டா சீஸ். இது கூட நம்ம உதிரியா இருக்கும் சாலட்ல, வாட்டர்மெலன் சாலட். ஸோ இது வந்து செலரி, இது கூட நம்ம டொமேட்டோ ஜூஸ்ல பண்ணிருக்கோம். இது கிரீன் சில்லி, இது வந்து லெட்யூஸ். இது லீஃப் ஆஃப் லெட்யூஸ்னு கேட்டா இங்க கிடைக்கிறது நம்ம ஊர்ல. இப்போ யூஸ்வலா லெட்யூஸ் வந்து கேபேஜ் மாதிரி உருண்டையா இருக்கும், இது வந்து கொத்தா அப்படி லீவ்ஸா கிடைக்கிறது. இது டெக்கரேஷன் பிளஸ் ஃபில்லிங்க்கும் நல்லா இருக்கும். அப்புறம் ஆலிவ் ஆயில், ஆஃப் கோர்ஸ் பெப்பர் வேணுமா? அண்ட் பெப்பர். ஓகே, நம்ம வந்து நம்மளுடைய டார்ட்டியா ரேப் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துட்டோம். ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். ஆலிவ் ஆயில் வேணும், அப்புறம் டார்ட்டியாஸ். இது வந்து ரெடிமேடாக கடைகளில் கிடைக்குது. இதில் வீட் வெர்ஷன், அதாவது கோதுமை வெர்ஷன் அண்ட் சோள மாவு வெர்ஷன் ரெண்டு இருக்குது, கார்ன்ஃப்ளவர் வெர்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து கார்ன் டார்ட்டியாஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். மற்ற பொருட்கள் பார்த்தீங்கன்னா குடமிளகா, க்ரீன் கலர், ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர், அப்புறம் மஷ்ரூம், காளான் எடுத்திருக்கோம். அண்ட் வெங்காயம், நல்லா நீட்டாக நறுக்குன வெங்காயம் வச்சுருக்கோம். ஆலிவ், பிளாக் ஆலிவ், 2 பூண்டு பல்லு, அப்புறம் பார்ஸ்லே கொஞ்சம், அப்புறம் பல்சாமிக் வினிகர் அது கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, ஃபெட்டா சீஸ் அப்படிங்கிற சீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் சீஸ், ஃபெட்டா சீஸ், பெப்பர் பவுடர் வேணும். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, நல்ல பெரிய பச்சை மிளகா ஒன்று, செலரி அது நமக்கு வந்து ஒரு 3 பீசஸ் வேணும். அப்புறம் வந்து லெட்யூஸ், லீஃப் ஆஃப் லெட்யூஸ் இல்லையா? லெட்யூஸ்னு இல்லாமல் லெட்யூஸோடைய இலைகள் தனித்தனியாக இந்த மாதிரி வருது. ஸோ லீஃப் ஆஃப் லெட்யூஸ், அவ்வளோதான். இதுதான் தேவையான பொருட்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண இன்கிரீடியன்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து பரிச்சயமான இன்கிரீடியன்ஸ். செலரி யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் இந்த பல்சாமிக் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஃபெட்டா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணி ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வில் கோயிங் டு ஸ்டஃப் இன் தி டார்ட்டியா. ஆமாம், கொஞ்சமாக அந்த எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நான். அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில். ஸோ பை த டைம் இது ஹீட் ஆகட்டும், கொஞ்சம் லோவில் தான் இருக்குது ஃப்ளேமு. பார்ஷியலி பாதி குக் பண்ண போகிறோம், பாதி we are just going to mix it raw. ஸோ எனிவே நம்ம ஊர் சமையலில் தான் எல்லாமே நல்லா வதக்கி நல்லா வேக வச்சு இதெல்லாம் இல்லையா? கரெக்ட். பட் நார்மலி பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லேயே வந்து பார்ஷியலி தான் குக் ஆகிடும். சிலது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ராவா சாப்பிட முடியுமோ அதெல்லாம் ராவா தான் சாப்பிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. அதோட டெக்ஸ்டர் அவங்க மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எல்லாமே ஓவர் குக் பண்ணி சாஃபன் ஆகி அந்த மாதிரி இல்லாமல் அது என்னென்னு இருக்கணும், தே வுட் லைக் டு ப்ரிஃபர் அந்த மாதிரி. ஸோ கார்லிக் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா, ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது ஜஸ்ட் டேக் ஹாஃப். ஸோ ஒரு பூண்டு பல்லு நல்லா சின்னதாக சாப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பச்சை மிளகாவும் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம். இது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். பச்சை மிளகா வேண்டாம்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் மஷ்ரூம் இல்லையா? ஸோ முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆமாம். நீங்கள் அந்த ஃபாயில் ரேப் கிடைக்கிறது இல்லையா? ஸோ அதில் வச்சு இஃப் யூ ஜஸ்ட் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆன் த கோ போகிறதுக்கு ஸ்பூனு கேரியர் இல்லாமல் அப்படியே சாப்பிடலாம். சும்மா ரஃபாக சாப் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆல் திஸ் ஆர் ரெடி. நல்லா சூட எடுத்து எல்லாமே போட்டுடலாங்க. ஓகே, நல்லா ஃபைனா சாப் பண்ண ஒரே ஒரு பல்லு பூண்டு, நம்ம வந்து ஒரு பாதி பச்சை மிளகா எடுத்துருக்கோம், ஏன்னா பெரிய பச்சை மிளகாவா இருந்தது, அதனால ஒரு பாதி பச்சை மிளகாவை நல்லா ஃபைனா சாப் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் ஒரு 3 காளான். ஆமாம், இதில் 2 தான் போட்டிருக்கேன், நல்லா பெருசாக இருக்கு. ஓகே, 2 மஷ்ரூம். இது கூட நம்ம ஜஸ்ட் அந்த கொஞ்சம் சாஃபன் ஆகிறதுக்கு தான் குக் பண்ண போகிறோம். ரொம்ப இந்த சாட்டே பண்ணும்போதே அது சாஃபன் ஆகிடும். ஆமாம், வில்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஷ்ரிங்க் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஆல்ரெடி மஷ்ரூம் நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெங்காயம் இல்லையா? ஆமாம், இது நம்ம சைனீஸில் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டர் ஃப்ரை, அந்த மாதிரி குவிக் ஃப்ரை தான் அது. ஓகே, ஸோ கொஞ்சம் green peppers, red peppers and yellow. கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் வந்து வதங்கிட்டு இருக்குன்னா, ஆலிவ் ஆயில் சூடானதும் ஒரு பல்லு பூண்டு அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டோம். அப்புறம் ஒரு பெரிய பச்சை மிளகாவில் ஒரு பாதி பச்சை மிளகா, அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம், குடமிளகால எல்லோ கலர், ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர், அண்ட் வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம், செலரி போட்டுடலாமா? ஜஸ்ட் அந்த ஸ்டாக் மாத்திரம் தான் ஆட் பண்ண போகிறேன். அப்படியா? ஓகே, இலைகள் இல்லாமல் வெறும் அந்த தண்டு மட்டும். ஆமாம், இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. ஓகே, அந்த செலரியோடைய தண்டை மட்டும் போடுறோம். இப்போவே உங்களுக்கு நல்ல அரோமா. ஆமாம், இது சேர்த்த உடனே நல்ல ஒரு அரோமா கிடைக்குது, ஃப்ரெஷ் ஸ்மெல் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் இந்த காய்கறிகள்லாம் சேர்த்த உடனேயே வந்து நல்ல சிம்மில் வச்சு நல்லா ஆமாம் இல்லையா, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் சால்ட். ஸோ எந்த காய்கறியோடைய அந்த ஃப்ரெஷ் அந்த கலரும் வந்து போல இல்லையா, அப்படியே இருக்கு அந்த நேச்சுரல் கலர். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சீஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து. ஓகே, பெப்பர். நம்ம பெப்பர் ஆட் பண்ணுறதுனால பச்சை மிளகா பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம் இல்லையா, பெப்பர் டேஸ்ட் பிடிக்கிறவங்க பெப்பர் அண்ட் கொஞ்சம் பார்ஸ்லி. இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா, ஒரு மசாலா ஃப்ளேவர். அண்ட் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, பல்சாமிக் வினிகர். ஸோ அந்த பல்சாமிக் வினிகர் வந்து பார்க்குறதுக்கு சோயா சாஸ் மாதிரியே. எக்ஸாக்ட், கரெக்ட். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அந்த செலரியோடைய ஸ்டாக் சேர்த்தோம், அதோட பார்த்தீங்கன்னா பார்ஸ்லே, பெப்பர், சால்ட் அண்ட் பல்சாமிக் வினிகர் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஆமாம், இந்த வினிகர் கொஞ்சம் எவாப்ரேட் ஆன அப்புறம் வில் ரிமூவ், ஹீட்லேருந்து எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு வெந்திருக்கும். ஆமாம், கிரன்ச்சியாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு நல்ல காம்பினேஷன் நினைக்கிறேன், பிகாஸ் மஷ்ரூம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இந்த குடமிளகாலாம் வந்து கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் கிரன்ச்சியாக. அண்ட் ஆனியன் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆமாம், ஸோ அந்த வினிகர், பார்ஸ்லே, செலரி இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வில் ரிமூவ் ஃப்ரம் த ஹீட். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நீங்கள் தனியாக பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட எப்போ வேணால் நம்ம டாட்டியாக்கு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபில்லிங். கரெக்ட். ஸோ வித்தியாசமான காய்கறிகள், நல்ல நல்ல மணமான காய்கறிகள் நிறைய நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அண்ட் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காதவங்க, இது வரைக்கும் இதை சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிப்பாங்க. ஷுவர், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இது கிரில்லிங் பேன் யூஸ் பண்ணுறேன், இல்லாதவங்க தவா யூஸ் பண்ணுறேன். அதாவது இங்கே லைன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ திஸ் கிவ்ஸ் அ நைஸ் அந்த லைன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளே இதில் கொஞ்சம் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆலிவ்ஸ் கட் பண்ணோம் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம், கொஞ்சம் இதுக்கு பண்ணிக்கலாம். இப்போ ஆலிவ்ஸ் வந்து நம்ம இந்த பிளாக் ஆலிவ்ஸ் தான் சேர்க்கணுமா? இல்லை, கிரீன் ஆலிவ்ஸும் கிடைக்கிறது, அதுவும் சேர்த்து, அதுவும் தாராளமாக யூஸ் பண்ணலாம், நம்மளோட இஷ்டம் தான் எதுவுமே. ஓகே, கொஞ்சம் சாப் பண்ணி போடுவேன், ஸோ தட் நிறைய சின்னதாக வாயில் போடுவேன் ஆக்சுவலி.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம ஊர்ல இங்க ஈஸியா கிடைக்குது. வெரி ஈஸி. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் உங்களுக்கு போய் அந்தந்த செக்ஷன்ல எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ முன்னாடிலாம் கெச்சப்னா கெச்சப் ஒன்று தான் இருக்கும், பட் இதுலயே இப்போ எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கிறது. ஸோ இது ஒரு ஸ்டோர் கொடுத்துடலாம். அப்போ ஆலிவ் சேர்த்ததுக்கு அப்புறம் அப்படியே கலந்து விட்டுருங்க. இது இவ்வளவுதான் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. யூ கேன் ஆட் இன்னும் வெஜிடபிள் லைக் குக்கும்பர் ஆட் பண்ணலாம். வெள்ளரிக்காய் வந்து எப்படி நீங்க இதுல பண்ணாம இப்போ நம்ம ஆலிவ்ஸ் ஆட் பண்ண மாதிரி போட்டோம். ஹீட் பண்ண வேண்டாம். ஆமா. ஸோ இதுல கொஞ்சமா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வேற என்ன காய்கறிகள் ஆட் பண்ணலாம்? இதுல நான்வெஜ் சாப்பிடுறவங்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கன் வந்து வேக வச்சுட்டு இல்லையா? ஆமா, ஷ்ரெட் பண்ணிட்டு ஃபைனலா இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கனை வந்து வேக வச்சு நல்லா உதிர்த்து விட்டுட்டு ஆட் பண்ணி. ஆமா, எக் பிடிக்கிறவங்க எக், அதுல பொட்டேட்டோ பிடிக்கிறவங்க தென் நிறைய வெர்ஷன்ஸ் பண்ணலாம். பன்னீர் பண்ணலாம். ஓகே, எதெல்லாம் ராவா சாப்பிட முடியுமோ அதெல்லாம் வந்து ஹீட்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஆட் பண்ணலாம். கரெக்ட். ஆமா, ஸ்பினச் ஆட் பண்ணலாம். பாலக் சொல்றாங்கல்ல, பாசலக்கீரை. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், ஏன்னா அந்த லைன்ஸ் விழும் உங்களுக்கு. அப்போ நல்லா கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கோம். அந்த ஆலிவ் ஆயில் ஹீட் ஆனதும் அந்த டார்ட்டியாவை மேலே போட்டு அது உள்ள வச்சு நம்ம ரேப் பண்ண. ஒரு பக்கம் மட்டும் அந்த இது பண்ண போதும், ரெண்டு சைடும். இப்போ ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் டோஸ்ட் ஆனதும் திரும்புவோம் இல்லையா? ஸோ பார்ஷலி குக்டு இல்லையா? இப்போ நம்ம வந்து ஸ்டோர்ஸ்ல வாங்கும் போதே டார்ட்டியாஸ் வந்து குக்டு தான். டெஃபினெட்லி நீங்க அப்படி இது ஸ்கிப் பண்ணலாம், மைக்ரோவேவ்ல கூட சுட பண்ணி சாப்பிடலாம் எண்ணெய் இல்லாம. ஆமா. இது ஒரு பார்ட்டி மாதிரி இருந்ததுன்னா நீ கேன் டூ இட் இந்த மாதிரி ஒரு. ஆமா, நல்லா நல்லா ரிச்சா ஆயில் சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இல்ல இதுல ஆலிவ் ஆயில் சேர்த்திருக்கோம் இதுலயும் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க மைக்ரோவேவ் ஓவன்ல கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெடி. இப்போ ஒன்றுக்கு தான் நான் ஆயில் போட போறேன், அதர் ஒன்க்கு தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி பேன்ல இருக்கு. சரி. ஸோ இந்த இது நம்மளோட இமேஜினேஷன் தான் எல்லாமே. கொஞ்சம் பெட்டா சீஸ். இந்த சீஸ் பிடிக்காதவங்களுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த சீஸ். ஓகே, பிடிக்காதவங்க they can always go for cheddar cheese or any cheese. அந்த அரோமாவே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா, பாருங்க லைன்ஸ் விழுது கிரில் மார்க்ஸ்னால. ஓகே. ஸோ இப்போ அழகாக நம்ம ரேப் பண்ண வேண்டியது. ஸோ கரெக்டாக ரோல் பண்ணுற அளவில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஆமாம், ஓவர் ஃபில் பண்ணினா சிலதுமே ஓவர் ஃப்ளோ ஆனாலும் பரவாயில்ல. லைக் இட் லுக்ஸ் குட், லைக் பார்ட்டி சமயத்தில். ஓகே. இப்போ நம்மளுடைய அடுத்த டார்ட்டியா பார்த்தீங்கன்னா அவ்வளவா ஆயில் இல்லாம டோஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கிரில் மார்க்ஸ் இருக்கு பாருங்க, இந்த கிரில் லைன்ஸ் இல்லையா? ஆமா. ஸோ நல்ல இந்த உள் போர்ஷன் வேர் இட் வில் சிட் அந்த மாதிரி. ஓகே. ஸோ தேவையான அளவு ஃபில்லிங் வச்சுக்கலாம். இப்போ யோகர்ட் பிடிக்கிறவங்க யோகர்ட் போட்டுக்கலாம். நல்லா தயிரை கொஞ்ச நேரம் நல்லா மெல்லிஸ் துணியில கட்டி வச்சுட்டோம்னா அது எக்ஸ்ட்ரா சீஸ்க்கு பதிலாக இல்லை சீஸோட அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆமா, இல்லாட்டி சைட்ல கப்ல வச்சு கூட நீங்க யோகர்ட் தொட்டு சாப்பிடலாம். ஓகே, அது கொஞ்சம் சீசன் பண்ணிட்டு. ஸோ தட்ஸ் a wrap. நீங்க வந்து ஒரு ஃபாயில் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதை it will hold actually. வாவ். டெக்கரேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் ஆஃப் லெட்யூஸ் அண்ட் ஆலிவ்ஸ் வச்சு ஸோ ஐ திங்க் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சென்டரில் ஒரு கட் கூட கொடுக்கலாம். சின்ன சின்ன ஸ்பின் வீல்ஸ் மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம், ரோல்ஸா. ஓகே. ட்ராவல் டைம்ல வந்து நம்ம இதை அழகா ரோல் பண்ணி ஒரு டூத் பிக் இருந்தா கூட அழகா ஷுவர் பண்ணி அந்த மாதிரி வைக்கலாம்.
நீங்க டிராவல் பண்றப்ப இந்த ஃபில்லிங் தனியா ஒரு டப்பால போட்டு எடுத்துட்டு போயிட்டு ஓகே அது தனியா ஃபாயில் எடுத்துட்டு போய் அப்பப்போ போட்டு ஃபில் பண்ணி உடனே கொடுக்கலாம் இல்லையா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நிறைய நம்ம நல்ல நல்ல காய்கறிகள் வந்து ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் ட்ரை பண்ணி வெரி ஹெல்த்தி ஆலிவ் ஆயில் வேற. ஆமா. ஸோ ஐம் ஷுர் எவ்ரிபடி வில் லைக் இட். இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஷூர். சூப்பரா இருக்கு. நிஜமாவே அந்த வெங்காயம் மஷ்ரூம் வந்து சாஃப்டாகவும் இந்த நம்ம குடமிளகாலாம் போட்டோம் இல்லையா, அது வந்து பாதி குக்காய் சாப்பிடும்போது அந்த கடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆலிவ் ஆயில் அந்த சீஸோடைய அது கூட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணு. அதான் அந்த கிரீக் வெர்ஷன் டிஷ். அண்ட் வினிகர், பார்ஸ்லே, அதுக்கப்புறம் அந்த ஆலிவ் ஆயில் எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான டிஷ். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஐ திங்க் ஷியோர் மேம் எல்லாரும் பார்த்து ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஹோப் ஸோ. யா, தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. இன்னைக்கு நம்ம பார்த்த டாட்டியா ராப் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி